வெளிச்சேரி அப்படிங்கிற கிராமத்துல கிருஷ்ணய்யா அப்படிங்கிறவன் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு எண்ணெயை வித்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தரா வந்து அவங்கிட்ட எண்ணெய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீரையா சொந்தமா 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு எண்ணெய தயாரிச்சுக்கிட்டு இருந்தான். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய், கேஸ்டர் ஆயில், இப்படி நிறைய எண்ணெயை வித்துக்கிட்டு இருந்தான். கலப்படம் இல்லாம வீரையா எண்ணெய் விக்கிறான்னு ஒரு நல்ல பேரு இருந்துச்சு. வெயில் காலத்துல நிறைய நேரம் எண்ணெய உக்காந்து வித்துக்கிட்டு இருப்பான். மத்தியானத்துக்கு அப்புறம் போய் வேலைக்காரங்க கூட சேர்ந்து அவனும் கூட மாட வேலை செய்வான். கிருஷ்ணய்யாவுக்கு 2 மாடுங்க இருந்துச்சு. 2 வேலைக்காரங்க மாட்டை திருப்பிக்கிட்டே கரும்பு தோட்டத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இருந்த 2 வேலைக்காரங்க தேங்காயில இருந்து கடலையில இருந்து எண்ணெய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அதுல இருந்து எடுத்த எண்ணெய கிருஷ்ணய்யா பாட்டிலுக்கு நிறைச்சுக்கிட்டு இருந்தான். இதுதான் கிருஷ்ணய்யாவோட வேலை. அது மழை காலம். பொருளுங்களை காய வைக்கிறதுக்கு வெயில் இல்லாததுனால மழையில எண்ணெய் எடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஜனங்க முதல்லயே வீட்ல நிறைய எண்ணெய வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா, ஒரு 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய கொடு. ஓ, எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஆமா. ஆனா நீங்க ஒரே தடவை இவ்ளோ எண்ணெய் வாங்கிக்கிட்டா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பத்தாதையா. உனக்கு எண்ணெய வித்தா போதும்ல, அத யாரு வாங்கிட்டு போனா உனக்கு என்ன? உங்ககிட்ட காசு இருக்கிறதுனால ஒரே தடவை இவ்ளோ எண்ணெய வாங்கிக்கிறீங்க. காசு இல்லாதவங்க ஒரே தடவை 50 100க்குன்னு வாங்கிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு கூட தேவைதானே. சரி, இப்ப என்ன சொல்ற? இப்போ மழை காலம் இல்ல, அதனால எண்ணெய் பட்டறைய மூடிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையா ஒரு 5 லிட்டர் எண்ணெய வாங்கிட்டு போங்க. அப்புறம் நான் கூட சீக்கிரமா எண்ணெய தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். அப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிட்டு போங்க. சரி 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 குடு. கிருஷ்ணய்யாவுகிட்ட கூலி வேலை செய்யற ஜனங்க அன்னன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எண்ணெய கிருஷ்ணய்யா கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. யாருக்குமே கிருஷ்ணய்யா எண்ணெய் இல்லன்னு சொல்லாம எல்லாருக்கும் எண்ணெய வித்துக்கிட்டு இருந்தா. இப்படி கொஞ்ச நாள்லயே மழை நிக்கும்னு பார்த்தா நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எண்ணெய் தயாரிக்கிறது நின்னு போச்சு. கிருஷ்ணய்யா என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அப்போ வெளிச்சேரிக்கு வந்தான் பாபு அப்படிங்கிறவன். மழை பெய்யுற நேரத்துல கையில 2 பேக் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். எண்ணெய் வேணுமம்மா, எண்ணெய். சமைக்கிறதுக்கு சன்ஃபியூர் எண்ணெய், தலைக்கு தேங்காய் எண்ணெய், விளக்குக்கு விளக்கெண்ணெய். 1/2 kg பேக்கெட் வெறும் 30 ரூபா தான். வாங்கம்மா வாங்க, சீக்கிரமா வந்து வாங்கிக்கங்க. எந்த எண்ணெய் ஆயிருந்தாலும் 1/2 kg 30 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்தா. ஆனா யாரும் கூட வெளியே வரவே இல்லை. ஏன்னா சன்ஃபியூர் எண்ணெய் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அவனுக்கு வியாபாரம் ஆகணும்னு எதேதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன். இவ்வளோ குறைவான விலைக்கு எண்ணெய் அப்படின்னா எதுக்காக யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க? குறைவு அப்படின்னு தான் யாருமே வரலன்னு. நீ என்ன மரியாதையா கூப்பிடுறியா இல்ல பேரு சொல்லி கூப்பிடுறியா? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா கோபி. ஐயோ, மரியாதையோட தான் கூப்பிடுறேன் அண்ணன். சரி, இப்போ என்ன பண்றது? ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல். ஒரு வேலை செய்யுங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 2 தடவை எண்ணெய ஃப்ரீயா கொடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்டயே வந்து வாங்கிக்குவாங்க. அப்போ நான் ஃப்ரீயா கொடுக்கற எண்ணெயோட காசு நீ கொடுக்கணும், சரியா? அப்போ உங்களுக்கு லாபம் வந்தா அந்த லாபத்துல சரிப்பங்க எனக்கு கொடுக்கணும், சரியா? நல்ல பிளான் தான் சொல்ற கோபி. உன்னோட வேலைய உங்ககிட்டயே வச்சுக்கோ, என் வேலைய நான் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் வேலையில பாபு ரோட்ல விளையாடுற 3 பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா எண்ணெய் கொடுத்தான். 3 பசங்களுக்கு 3 எண்ணெய் பேக்கெட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சான். பசங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட எண்ணெயை கொடுத்தாங்க. ஃப்ரீயா வந்த எண்ணெயாச்சேன்னு ஜனங்க கூட வாங்கிக்கிட்டாங்க. பாபு எண்ணெய் விக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே கூட சன்ஃபியூர் எண்ணெயே வாங்கவே இல்லை. எதனால அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சன்ஃபியூர் எண்ணெய் என்னன்னே தெரியாது. அவனை சுத்தி 4 பேரு இருக்கும்போது பாபு எண்ணெய பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். சன்ஃபிளவர் எண்ணெய் கூட வாங்கி பாருங்க. சன்ஃபிளவர் எண்ணெயா? எந்த எண்ணெய் அது? அது வந்து சூரியகாந்தி பூவோட எண்ணெய். ஐயோ, பூவுல இருந்தும் எண்ணெய எடுப்பாங்களா? ஆமா, உடம்புக்கு கூட இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. அப்படின்னா நம்மளோட எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், கேஸ்டர் ஆயிலோட நல்லதா? எல்லாத்தையும் விட நல்லதுதான். ஒரு தடவை பேக்கெட் பாருங்க. பாபு சன்ஃபிளவர் எண்ணெய பேக்கெட்டோட எடுத்து காட்டினா. அது வெயிலுக்கு
பளபளான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா, இந்த எண்ணெய் எவ்வளோ பளபளான்னு தங்க மாதிரி ஜொலிக்குது. அதே மாதிரி எவ்வளவு சுத்தமா இருக்கு பாத்தீங்களா? வேற எண்ணெய் இந்த மாதிரி சுத்தமா இருக்கா? அந்த எண்ணெயோட கலரை பார்த்து பாபுவோட பேச்ச கேட்டு எல்லாருமே வாங்குனாங்க. அந்த விதத்துல பாபுக்கு நல்லபடியா வியாபாரமாச்சு. மழை முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பமாச்சு. கிருஷ்ணய்யா உடனே ஆடுங்களை வச்சுக்கிட்டு எண்ணெய் கடையிறதுக்கு ஆரம்பிச்சா. அப்பவே எண்ணெய் குறைவா இருக்குன்னு ராத்திரி பகலுன்னு யோசிக்காம தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்தான். ஆனா முன்ன மாதிரி வாங்குறதுக்கு ஜனங்க வரல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நர்சையா, எண்ணெய எடுத்துக்கிட்டு இருக்கேன், வந்து எண்ணெயை வாங்கிட்டு போ. ஐயோ, சன்ஃப்ளவர் எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு எண்ணெய் வேண்டாம். அப்படியா? யாரு விக்கிறா? அதுதான் அந்த பாபு இருக்கிறான்ல, அவன்தான். 1/2 kg கிலோ பேக்கெட் 30 ரூபா. கிருஷ்ணய்யா, எனக்கு தெரியாம இன்னொரு வியாபாரி எப்படி ஊருக்குள்ள வந்தான்னு யோசிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். செல்லம்மா, மாடு எண்ணெய எடுத்துக்கிட்டு இருக்கு, எண்ணெய் வேணும்னா வந்து வாங்கிட்டு போ. சரிங்கண்ணே, ஆனா சமையலுக்கு மட்டும் சன்ஃப்ளவர் எண்ணெயே போதும், அதே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் பழக்கமாயிடுச்சு. என்னது, 2 நாள்ல குறைவான எண்ணெய ஜனங்க வாங்கிக்கிட்டாங்களா? எல்லாம் விலை கம்மின்னு வாங்கியிருப்பாங்க. அதுக்காக கிருஷ்ணய்யா எண்ணெயை விற்க முடியலன்னு கவலைப்படல. இப்படி மறுநாள்ல இருந்து பாபுவுக்கு அதிகமா லாபம் வரனால அவன் ரொம்ப குறைவான எண்ணெய விற்க ஆரம்பிச்சான். அபி, நல்ல எண்ணெய் முடிஞ்சு போச்சு, போய் லூஸ்ல எண்ணெய வாங்கிட்டு வா. என்னங்க சொல்றீங்க? லூஸ் எண்ணெயா? நீங்க எப்பவுமே பாக்கெட்ல தானே வாங்கிக்குவீங்க. பொருளுங்க வர வரைக்கும் சும்மா உக்காரணுமா? அது வரைக்கும் சும்மா உக்கார முடியுமா? இதுல சன்ஃப்ளவர் எண்ணெய நல்லபடியா வாங்கிட்டு போறாங்கன்னு மிச்சமா இருக்கிற எண்ணெய விக்கிறத நிறுத்திட்டேன். இப்போ நான் விக்கலன்னா இந்த ஜனங்க இன்னொருத்தனை தேடி போவாங்க, அதனாலதான் அப்படி விக்கிறான். சரிங்க ஐயா, கலப்படமான எண்ணெயை கொடுங்கன்னு கேளு. கலப்படமான எண்ணெயா? ஆமா, எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா ஒரு எண்ணெய் வரும்ல, அதுதான் கலப்பட எண்ணெய். ஓபி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு சொன்ன வேலைய செய்யறதுக்காக போனா. இப்படி பாபு அந்த எண்ணெய வெடிகட்டி நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணான். ஜனங்க அந்த எண்ணெய வாங்குறது நிறுத்தாம குறைவான விலைக்கு எண்ணெய் கிடைக்குதுன்னு கியூல நின்னு அந்த எண்ணெய வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் கோபி மாட்டு வண்டியில எண்ணெயை வச்சுக்கிட்டு எண்ணெய்க்கு மூடி போட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தான். வண்டியோட ஒரு சக்கரம் கலண்டி போய் எண்ணெயெல்லாம் கீழே ஊத்திக்கிச்சு. அங்க இருக்கிறவங்க உதவி பண்ணலான்னு பக்கத்துல போனாங்க. அப்ப அந்த எண்ணெயில நிறைய பூச்சி புழுவுங்க இருந்துச்சு. இது என்னையா, இந்த எண்ணெய் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, இது எந்த எண்ணெய்? அது சன்ஃப்ளவர் எண்ணெய்ங்க. அப்புறம் என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு, கீழே கொட்டுறதுக்காக கொண்டு போய் நிற்கியா? ஆமாமா, கீழே ஊத்ததான் கொண்டு போய்க்கின்னு இருக்கேன், பாத்துட்டீங்களா? கீழே ஊத்துறதுக்கு ஊருக்கு வெளியே போகணுமே தவிர ஊருக்குள்ள எதுக்காகடா வர? அப்போ அங்க வந்த பாபு கோபிய திட்ட ஆரம்பிச்சான். எண்ணெய் கீழே ஊத்திருச்சின்னு அக்கம் பக்கம் யாரு இருக்காங்கன்னு யோசிக்காம திட்ட ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா, வேலைக்கு ஆகாதவன அவ்வளோ காசுக்கு விற்க வேண்டிய எண்ணெய இப்படி கீழே ஊத்திட்டியடா? அண்ணன், வண்டியோட சக்கரம் கழண்டு போனதுனால எண்ணெய் எல்லாம் கீழே ஊத்திக்கிச்சு, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்ச சம்பாத்தியத்தையெல்லாம் நாசம் பண்ணிட்ட. ஒண்ணு இந்த எண்ணெய வித்து கொடு, இல்லனா அதுக்கு சேர வேண்டிய காசை நீயே கொடு. என்னது, அந்த எண்ணெய எங்களுக்கு விக்கிறீங்களா? ஆமா. இல்லங்க, அது கீழே கொட்ட வேண்டிய எண்ணெய், அதுதான் நானும் சொன்னேன், நீங்களே வந்து வாயை திறந்துட்டீங்களா? ஐயோ, விளங்காதவனுங்களே, இந்த எண்ணெய எங்களுக்கு கொண்டு வந்து விக்கிறீங்களா? இந்த எண்ணெய் சாப்பிட்டு நாங்க உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா ஆயிடுவோண்டா. என்னடா நீங்க செய்யற வேலை? இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் நாட்டாம கிட்ட போய் அந்த பாபுவை ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க. கிருஷ்ணய்யாவோட செக்கு சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல வியாபாரம் நடக்கலன்னு ஊரா சுத்தி கிருஷ்ணய்யா எண்ணெய நல்லபடியா வித்துக்கிட்டு இருந்தான். ஊரு ஜனங்க மறுபடியும் கிருஷ்ணய்யா கிட்டே வந்தாங்க. கிருஷ்ணய்யா உண்மையா நேர்மையா வேலை செய்யறனால அவன் நல்லபடியா நியாயமா எண்ணெயை வித்துக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணய்யா நல்லபடி எண்ணெயை வித்து மறுபடியும் 2 கடைய போட்டான். இந்த பக்கம் ஊர் ஜனங்களுக்கு, இன்னொரு பக்கம் வெளியூர் ஜனங்களுக்கு கூட எண்ணெயை வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு ஊர்ல கங்கம்மா அப்படிங்கிற ஒரு பொம்பளை லாட்ஜ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற 4 வீட்டையும் கோயிலுக்கு வரவங்களுக்கு, டூர் வந்தவங்களுக்கு,
சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு கங்கம்மா அவங்களோட வீட்டுக்காரு கோபாலும் எல்லா வசதிங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கங்கம்மா அவளோட சொந்த காசுல இந்த வேலைய செய்யறனால அவளோட ராஜ்யாங்கமா இருந்துச்சு. கோபாலம் வந்த ஜனங்களுக்கு எல்லா வசதிங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா கல்லா பெட்டி மாத்திரம் கங்கம்மாவோடையதுதான். இங்க பாரு கங்கம்மா, பாத்ரூம்ல சோப்பெல்லாம் காலி ஆயிருக்கு. வந்தவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னா பொருளுங்க இல்ல, காசு கொடு வாங்கிட்டு வரேன். இப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு வேலை இல்லையா? வெளியே போனா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. என்ன சொல்ற? வாரத்துக்கு அடிக்கடிக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்குதா? ஒரே வாட்டி போய் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். என்னங்க பேசுறீங்க? ஒருத்தர் போட்டு வச்ச சோப்ப கழுவி வச்சா இன்னொருத்தர் போட்டுக்க போறாங்க. எவ்வளோ சோப்ப விசிறடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ போடுவியா இன்னொருத்தர் போட்ட சோப்ப? எனக்கு ஏங்க அந்த மாதிரி விதி வருது? உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்காது. அவங்க ஒண்ணு உங்ககிட்ட சும்மா ஒண்ணு வரல. அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்கறாங்க. இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. நம்மளுக்கு கெட்ட பேரு வராத மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும். அப்படி கெட்ட பேரு வந்தா நம்ம கிட்ட ஜனங்க வரமாட்டாங்க. சரிங்க, இந்தாங்க காசு. சோப்பு கூட ஒரு மல்லிப்பூ சென்ட் கொண்டு வாங்க. சென்ட்டா? எதுக்கு? ரூமுக்கு சென்ட் அடிச்சா இன்னொரு 50 ரூபா அதிகமா கேட்கலாம். கோபாலம் அங்கிருந்து பஜாருக்கு கிளம்பி போனா. கோபாலம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் 5 பேரு யாத்திரிகருங்க வந்தாங்க. அதுல 2 பொம்பளைங்க 3 ஆம்பளைங்க. ஏங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸோட சொந்தக்காரங்க நீங்க தானா? ஆமாங்க, நான் தான். வாங்க வாங்க, 5 பேரு 5 ரூம் எடுத்துக்கிறீங்களா? இல்லங்க, ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூம், பொம்பளைங்களுக்கு ஒரு ரூம். 3 நாள் இங்கதான் இருப்போம். சரிங்க, சாப்பாடு ஏற்பாடு செய்யணுமா? காலையில டிஃபன் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு 150 ரூபா. உங்க 5 பேருக்கு 3 நாளுக்கு சேர்ந்து 2250 ரூபா. 2250 ரூபாவா? எங்க கிட்ட காசு ரொம்பன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க எப்பவுமே சுத்தபத்தமா சமைப்போம். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு சோப்பு, துணி அப்படின்னு எல்லாமே புதுசாதான் மாத்துவோம். அதுக்கப்புறம் எங்க கிட்ட சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சாப்பாட்டுல கஞ்சி எல்லாம் கலக்க மாட்டோம். நல்லபடியா சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். நாங்க சொல்றது நீங்க அதிகமா வாங்குறீங்கன்னு இல்லங்க, நாங்க பார்த்ததிலேயே நீங்க தான் குறைவா வாங்குறீங்கன்னு. இந்தாங்க காசு, கணக்கு பாத்துக்குங்க. கங்கம்மா 5 பேருக்கு ரூம காட்டி விட்டுட்டு வந்து கல்லா பெட்டியில உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தா. கோபாலம் டவுனுக்கு போயிட்டு வந்து சென்ட் பாட்டிலை எடுத்து அவன் முன்னாடி வச்சான். அவன் முன்னாடி வந்து நின்னதையே கவனிக்காம இருந்த பொண்டாட்டிய பார்த்து பக்கத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சிக்கே அடிச்சான். ஐயோ, என்னோட காசு பறந்துருச்சு. பட்ட பகல்லையே கனவு கண்டுகிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஏங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு 5 பேரு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு ஒருத்தருக்கு 150 ரூபான்னு சொன்னேன். அவங்க எனக்கு 2250 ரூபா கொடுத்துட்டு இது குறைவா இருக்கு. ரொம்ப காசு இருக்கிறவங்களுக்கு அந்த காசு கணக்குக்கு வராது. அது இல்ல, இந்த சுத்து வட்டாரத்திலேயே நம்ம தான் ரொம்ப குறைவான விலைக்கு சாப்பாடு குடுக்கறோம்னு அவங்க சொன்னாங்க. நல்லது தானே, நம்ம நியாயமா வேலை செய்யறனால குறைவா வாங்குறோம். எனக்கு இந்த நியாயம் தர்மம் இத பத்தி எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு பணம் தான் தேவை. எல்லாரும் செஞ்ச தப்பு இல்ல, நான் செஞ்ச தப்பா? இந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், எனக்கு வேலை இருக்கு. கோபாலம் அங்கிருந்து கிளம்பி போனாரு. கங்கம்மாவோட நினைப்பு காசு மேலேயே இருந்துச்சு. இப்படி அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்த 5 பேரும் பேக மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. கங்கம்மா அவங்கள ஆச்சரியத்தோட பார்த்தா. 5 பேருமே காலையில பேக மாட்டிக்கிட்டு போய் சாயங்காலம் திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. 3வது நாள் 5 பேர்ல ஒருத்தன் சாயங்கால நேரத்துல கங்கம்மா கிட்ட வந்தான். இன்னும் நாங்க 1 வாரம் இங்கதான் தங்க போறோம், எவ்வளவு காசாவுதுன்னு சொன்னா நல்லது. ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? நாங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யற அதிகாரிங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்வோம். ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்வீங்களா? ஆமாங்க, நாங்க ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய போறோம். உதவினா டைலர் மிஷின் குடுக்கறது, டைலரிங்க கத்து குடுக்கறதா? அது இல்லங்க, எக்ஸாம்பிளா உங்களையே எடுத்துக்கலாம். நீங்க முதல்ல எங்க கிட்ட 10 ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி 3 பேருக்கிட்ட 10 ரூபா கொடுக்கணும். நீங்க 3 பேருக்கிட்டையும் 10 ரூபா கொடுத்ததுனால
நாங்க உங்களுக்கு 15 ரூபா கொடுப்போம். இதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட காசு கட்ட வச்சீங்கன்னா அவங்களுக்கு 15 ரூபா, உங்களுக்கு 20 ரூபா வரும். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி கேட்கவே இல்ல. கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்தா? உங்களோட பக்கத்து ஊர்ல இப்படிதான் ஒருத்தன் காசை சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு அவனுக்கு 20 ரூபா கிடைக்குது. அப்படியா? அப்படின்னா இந்த வேலையை நான் செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். நீங்க அதிகமா காசை கட்டுன அதிகமா பணம் சம்பாதிக்கலாம். அப்போ நான் 2 பேருகிட்ட 1000 ரூபாய் கட்டினா எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குமா? ஆமாங்க, வேணும்னா நீங்க 1000 ரூபாய் கூட கட்டலாம். அப்படியா? பரவாயில்லையே, இது ஏதோ நல்லா இருக்கே. நாளைக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு நானும் பணத்தை கட்டுறேன். கங்கம்மா அங்கிருந்து நேரா புருஷங்கிட்ட வந்தா. அவங்க சொன்ன வார்த்தைய பட்டும் படாம புருஷங்கிட்ட வந்து சொன்னா. அப்படியா? இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே. நீங்க என்ன ஜமீன்தாரரா? எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு? ஐயோ, அது இல்லடி. எப்பவுமே ரேடியோ நியூஸ கேக்குவேன், பேப்பரை கூட படிக்குவேன். எங்கேயுமே இந்த நியூஸ நான் கேள்விப்படலையே. இந்த மாதிரி விஷயத்த நம்ம கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னங்க, நம்ம போட்ட பணம் நம்மளுக்கு திரும்பியே வந்துருது தானே? ஏதோ ஏமாத்துறாங்க நினைக்கிறேன். நம்பாத கங்கா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம கையில கொட்டாங்குச்சிய கொண்டு போலாம். நீ என்னைக்குதான் என்னோட பேச்ச கேட்டிருக்க? உனக்கு அப்படி கட்டணும்னு தோணிச்சுன்னா ஒரு 10 ரூபாய மட்டும் கட்டிட்டு போ. கங்கம்மா சந்தோஷமா வெளியே வந்தவ அவ ரூமுக்கு போய் 1000 ரூபாவை எடுத்தா. பத்திரமா காசை கொண்டு வந்து அந்த 3 பேரு கையில கொடுத்தா. இந்தாங்க 1000 ரூபா. அம்மா, நீங்க ஒண்டிய கட்டினா பத்தாதுமா? தெரியும் தெரியும், இன்னும் 3 பேருகிட்ட கட்ட வைக்கணும் தானே. நாளைக்கு 3 பேருகிட்ட கட்ட வைக்கிறேன். கங்கம்மா மறுநாள் அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி சொல்லி அவங்களையும் நம்ப வச்சா. ஐயோ சுஜாதா, நான் நடுவுல இருக்கேன்ல, அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரிங்கன்னு நினைச்சிருக்க. நான் 10,000 ரூபாய் கட்டிருக்கேன். நீங்க வெறும் 1000 ரூபாய்க்கு இப்படி பயப்படுறீங்க. சரி, அவங்க குடுக்கலன்னா நீ குடுக்கறியா? சரி ஆச்சு, குடுக்கறேன். ஆனா 3 பேரை நீ தான் பாக்கணும். கங்கம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சம் பொம்பளைங்க கிட்ட சொல்லி அவங்களையும் சம்மதிக்க வச்சா. அவங்க 5 பேரும் சொன்ன மாதிரி கங்கம்மாவோட காசை திருப்பி கொடுத்தாங்க. அத பார்த்து அவ கூட இருக்கிறவங்க அத நம்பி இன்னும் நிறைய பேரை சேர்த்தாங்க. வெறும் 5 நாள்லயே கங்கம்மா கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வந்து சேர்ந்துச்சு. கங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு நைட்டு கங்கம்மா நல்லபடியா தூங்குனா. மறுநாள் காலையில கங்கம்மா அந்த 5 பேருக்காக அவளே டீ போட்டு கொண்டு வந்து குடுக்க வந்தா. ஆனா ரூம்ல யாருமே இருக்கல, ஒரு ஆளுங்க கூட இல்லன்னு யோசிச்சா. இருந்தாலும் கங்கம்மாவுக்கு அந்த நேரத்துல சந்தேகமே வரல. ஆனா கங்கம்மாவுக்கு 2 நாள் கழிஞ்ச உடனே அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவளை நம்பி ஏமாந்து காசை விட்டவங்க ஒருத்தரா வீட தேடி வந்தாங்க. அண்ணி, என்னோட காசு எப்ப குடுப்பீங்க? குடுக்கறேன். எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? கவலை எனக்கு இல்ல, உங்களோட தம்பியோடது. இதெல்லாம் மோசம்னு சொல்றாரு. நீங்க சொன்னதுனாலதான் நான் காசு கொடுத்தேன், இல்லனா எனக்கு நம்பிக்கையே வந்திருக்குல. கங்கம்மா மனசுல பயம் ஆரம்பமாச்சு. கங்கம்மா புருஷங்கிட்ட வந்தா. ஏங்க, அவங்க காண மாட்டேங்கிறாங்க. யார் அவங்க? அவங்க தாங்க, நம்ம அவங்க கிட்ட காசு கட்டிக்கிட்டு இருந்தோமே. அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதா? அவங்க அவசரமா இருந்ததுனால யாருகிட்டயுமே சொல்லாம கிளம்பி போயிருக்கிறாங்கங்க. சரி, இப்போ நீ எதுக்காக கவலைப்படுற? ஏன்னா நான் காசு கட்டணும் இல்லங்க. ஏய், உன்னோட காசு கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, என்னோட காசு எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா நான் கட்ட வச்ச உங்க காசு கிடைக்கணும்ல. அவங்க அந்த விஷயத்த சொல்லலையா? இல்லங்க, எல்லாருமே என்னதான் காசை கட்ட சொல்லி கேக்குறாங்கங்க. நான் முன்னாடியே சொன்னேன் தானே இதெல்லாம் நம்பாதே அப்படின்னு. சரி விடு, அவங்க ஏமாத்திட்டாலும் எல்லாருக்கும் நம்மளே காசு கொடுத்துடலாம். ஒருத்தருக்கு 10 ரூபானா 5 பேருக்கு 50 ரூபா தானே. ஒருத்தருகிட்ட 1000 ரூபாவை கட்ட வச்சிருக்கேன். என்னது, ஒருத்தர் கையில 1000 ரூபாய் கட்ட வச்சிருக்கியா? கங்கம்மா எதுவுமே பேசாம நின்னு இருந்தா. அவளை பார்த்து கோபாலம் கூட என்ன பண்ணணும்னு தெரியாம எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருந்தான். ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க.
1,00,000 கொடுக்கணுமா நானு? கோபாலம் அந்த ஊரு பெரியவங்க கிட்ட பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாரு. அவங்க 5 பேரும் திருடங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஊர்ல நிறைய பேருக்கிட்ட பணம் ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பணத்தை கட்டின எல்லா பொம்பளைங்களும் கங்கம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஏ கங்கா, எங்களை காசை கட்ட வச்சுக்கிட்டு நீயும் அவங்க கூட சேர்ந்து எங்க கமிஷனை எடுத்துக்கிட்டியா? எங்க வீட்டுக்காரு அப்ப கூட வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னாரு. நான் தான் அவர் பேச்சு கேட்காம காசை கொண்டு வந்து உன் கையில கொடுத்தேன். கங்கம்மா பயந்து போய் அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன பண்ணணும்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தா. அப்ப கோபாலம் அவங்க கிட்ட வந்தாரு. நிறுத்துங்கம்மா, நீங்க எல்லாரும் கங்கம்மா மேல நம்பிக்கை வச்சுதானே அவகிட்ட காசு கொடுத்தீங்க. அதே நம்பிக்கையோட இன்னும் 4 நாள் இருங்க, நான் காசு கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் சமாதானம் சொல்லி அனுப்புனாரு. கங்கம்மா அழுந்துகிட்டே இருந்தா. என்னங்க, இப்ப நான் என்னங்க பண்றது? எதுவுமே பண்ண முடியாது. நம்மளே அந்த காசு கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. இப்போ இதுல ஒரு ரூமை வித்து கொடுக்கலாம். வீட்டை விக்கிறதா? நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ உங்ககிட்ட ஏதான ஐடியா இருந்தா சொல்லு. அந்த 5 பேரு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வரலாம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் ஆச்சு. ஆனாலும் அவங்கள பத்தி எந்த தகவலுமே இல்ல. அவங்க இதுக்கப்புறம் கிடைச்சா அவங்க கிட்ட நம்ம காசை வசூலி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில இருக்கிற காசை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டு மேல லோன் வாங்கலாம். அதுக்கப்புறம் லோனு நிதானமா கட்டிக்கலாம். சரி, அப்படியே செஞ்சுக்கலாம். கங்கம்மா கோபாலும் பேங்க்குக்கு போய் பத்திரத்தை வச்சு 1,00,000 காசை கொண்டு வந்து ஏமாந்த ஜனங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணா. இப்படி அவங்க 2 பேருக்கு அந்த கடன் அடிக்க 2 வருஷம் ஆச்சு. அந்த 5 பேர் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் கோபாலத்துக்கே கொடுத்துட்டா. இப்படி கங்கம்மா செஞ்ச வேலையை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க.